திவ்யா, காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக மாநில அரசு விளக்க அறிக்கை வழங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த வழக்கு விசாரணை இன்று காலையில் நடைபெற்ற போது விளக்க அறிக்கையை கர்நாடக அரசு சமர்ப்பிக்கலாம் என்றும் ஒரு திட்டத்திற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இதற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரத்தை காவிரி மேலாண்மை ஆணையமும் தமிழக அரசும் அந்த முடிவை உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டதாக செய்திகள் பரவின. இது குறித்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு விளக்க அறிக்கையை கர்நாடக மாநில அரசு தயாரிப்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கி இருக்கிறது என்றும் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் அந்த தகவலில் எல்லளவும் உண்மை இல்லை என்றும் அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 4 ஆண்டுகளாகவே மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்று காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழு என பல்வேறு நீர்வளத்துறை, மத்திய நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடம், அரசு துறை அமைப்புகளிடம் தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். மேலும் காவிரியிலிருந்து அந்தந்த மாதத்திற்கான தண்ணீரை உரிய முறையில் கர்நாடக மாநில அரசு தமிழகத்திற்கு அளிப்பதில்லை என்பதும் காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றம், மத்திய அரசின் நீர்வளத்துறை ஆகியோரிடம் தமிழக அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது என்றும், அதே போல காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் தொடர்ந்து தாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவு தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் இன்று பேட்டி அளித்திருக்கிறார். மேகதாது அணை கட்டுவதை தொடர்ந்து எதிர்ப்போம் என்றும் அதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை, அது தொடர்பாக வரும் செய்திகள் தவறான செய்திகள் என்றும் அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தீபிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.